அன்றைக்கு ஒரு சகோதரரை சந்திச்சேன். ரொம்ப மன வருத்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசினார். மௌலவி, நானும் இன்ன நபரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் செஞ்சோம். திடீரென்ற மாதிரி அவர் மௌத்தாகி விட்டார். ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு அவர் அன்னைக்கு தர வேண்டியிருக்குது. மௌத்தானதற்கு பின்னாடி வசதிக்கார ஒரு குடும்பம் அவருடைய உறவினர்களிடத்தில் போய், உங்களோட வாப்பா செஞ்ச பிசினஸ்ல இவ்வளவு காசு வாப்பா தர வேண்டும் என்று ப்ரூஃபோட கொண்டு போய் காட்டினேன். அதை மௌத்தானவரிடத்தில் போய் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவருடைய மகன் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு கதை. நம்மளை வளர்த்து சீராட்டி சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக உடலால் தேய்ந்த ஒரு தந்தை நம்மளுக்காக வேண்டி சொத்தெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாரு. நாம செஞ்ச கடனும் கிடையாது, அவர் எடுத்த கடன். அவருடைய சொத்தில் இருந்து அந்த 5 லட்சம் ரூபாய் கடனை கொடுக்க முடியாத ஒரு வரட்டு தன்மை உள்ள ஒரு சில பிள்ளைகளும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம வாப்பா மௌத்தானால் அல்லது ஒருவர் மௌத்தாகி விட்டால் விரட்டி விரட்டி நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்மை உபகாரம் என்ன தெரியுமா? உயிரோடு இருப்பவர்கள் அவருடைய கடனை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும்.